ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ஒரு கப் ராகி மாவை பயன்படுத்தி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லா இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி மாவு போண்டா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு கடலை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துடலாம். நான் கடையில் வாங்கின ராகி மாவு தான் பயன்படுத்தி இருக்கேன். வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம். நான் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டா முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா அது கூட நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கூடவே பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், அப்புறம் காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா, அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, இப்ப மாவை நல்லா கலந்தாச்சு. இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துல பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்டே தண்ணி ரொம்பவே அதிகமா சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம சீரகம் சேர்த்து செய்யற போது ராகி மாவு போண்டா நல்ல ஒரு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்ப சீரகம் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு போண்டா நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கிற போது நல்லா பொசு பொசுன்னு சாஃப்டா பொரிஞ்சு வரும். பாருங்க, இப்ப மாவை நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது இப்ப எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி உள்ள சேர்த்துடலாம். ரொம்பவே பெரிய சைஸ் போண்டாவா சேர்க்க வேண்டாம். இது மாதிரி குட்டி குட்டியா சேர்த்துக்கோங்க. அப்பதான் மாவு உள்ளேயும் நல்லா பொரிஞ்சு வரும். மாவு உள்ள சேர்த்ததும் உடனே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்ச பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கு அப்புறமா வெளியில எடுத்துடலாம். பாருங்க, இப்போ ஒரு சைடு பொரிஞ்சிடுச்சு. அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். லைட்டா இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் உள்ளேயுமே மாவு நல்லா வெந்து வரும். அவ்வளவுதான். இப்ப நம்ம ராகி போண்டா 2 சைடும் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. பபுள்ஸ் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா போண்டாவுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு இப்போ நல்லா சுட சுட சூப்பரான ராகி போண்டா தயாராயிடுச்சு. இது ஈவினிங் டைம்ல டீ காஃபி கூட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.